வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, டேங்க் கிளான்ஸோட மாஸ்டர் ஜஸ்ட் வந்துட்டு நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 10 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிக்கோட ஸ்டார்டிங்லே நான் நினைக்கிறேன் நீ இன்னியும் மூச்சு விடக்கூடாதுன்னு நினைக்கிற போல. ஐயோ இவங்கிட்ட வேற மாட்டிக்கிட்டோம். நான் பதட்டப்பட்டுட்டு அந்த டேகரை தூக்கி எறியாம இருந்தேன். ஒரு நிமிஷம், நீ அந்த டேங்க் கிரியோங்கிறாங்க தானே? எப்படி இவனுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு? நான் உனக்கு அந்த பெரிய ஸ்கேரை கொடுத்த பிறகு கூட நீ திருந்தல பத்தியா? அப்ப நான் இந்த தடவை உன்னோட ஃபுல் ஃபேஸையும் நான் கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கும் போலயே. இங்க கட் பண்ணி அந்த ஜீகல் கிளானோட மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தால அவனை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போச்சுரா, இப்ப நடக்கிறது எதுவுமே என் பிளான் படி போக மாட்டேங்குது. எல்லாமே தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நம்பர் 28 இல்யூஷன் பேரியரை வெட்டினால என்னால எதையுமே கரெக்டாவும் பார்க்க முடியல. நம்பர் 2 தவிர்த்துட்டு எல்லாருமே இறந்த பிறகும் நான் நினைச்ச மாதிரி எதுவுமே போகல. அந்த நம்பர் 10 கரெக்டா எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருந்தியான். ஆனா நம்பர் 28 அவன் மீட் பண்ணோடனே அவனும் மண்ணை கவித்தியான். நம்பர் 2 நம்பர் 10 வீழ்த்திருந்தா கூட எதுனாச்சும் வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்ப நம்பர் 2 நம்பர் 28 தோக்கடிக்க நம்பர் 10 கொல்ல நம்பர் 28க்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த டயத்தை நான் கருத்தில் வச்சேன்னா இங்கே நடக்கிறதே வேலை. ஆனால் நம்பர் 28 ஜெயிச்சிட்டியானே, எங்கள் பிளானெல்லாம் வேஸ்ட்டாக போயிரும்ல. எதுனாச்சும் இப்போ பண்ணியே ஆகணும். என்ன இது? நான் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோவை இங்கே பார்க்குறேனே, அதுவும் இலியூஷன் பேரியரோட வெளியில. ஓ, இதுதான் இந்த காங்டாங் மவுண்டனா? என்ன இருந்தாலும் டேங்க்லானோட குழந்தைங்களை எடுக்கிறது கொஞ்சம் அதிகம் இல்லையா? எக்கச்சக்க வாரியர் இங்கே இருக்காங்க. அதோட நானும் இருக்கேன். இன்னும் 200 வாரியர் வேற நம்ம ஆலாய்ஸ்ல சேர்த்துருக்கோம். அதோட எக்கச்சக்க செட்டுக்கிட்ட இருந்தும் நம்ம வாரியர்ஸை வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 300 வாரியர்ஸ் கிட்ட வச்சிருக்கோம். டேங்க் கிளானோட நம்ம முன்னேறிட்டோம், அது எனக்கு தெரியும். காங்டாங் மவுண்டன் காங்டாங் செட்டோட டெரிட்டரி, அதை நம்ம கைப்பற்றியதான் ஆகணும். நம்மள வாரி ஒரு கிளான் இந்த தோத்து போன டேங்க் கிளான் கூட ஒப்பிடுறது ரொம்பவே தப்பு. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கமும் நிறைய இழப்புகள் ஆகாத செய்யும். சரி, நீங்க அங்க ஒரு ஸ்பை வச்சிருந்தீங்களே, அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் தோத்துட்டியான். சரி, பேசுனது போதும், நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இவன் அந்த டார்க் ஸ்வாட் செட்டோட இன்முகாப் தானே? இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஜெயகல் கிளனோட எல்டரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த காம்படிஷன்ல என்ட்ரானவங்களால மட்டும்தான் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும். அப்பனா இவங்களுக்கு உள்ளே ஒரு ஸ்பை இருந்திருக்கான். இதை போய் நான் அந்த ஃபீனிக்ஸ் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்பனாத்தான் இவங்களை என்னன்னு பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம், இது என்னோட சான்ஸா இருக்குமோ? இவங்க அந்த நம்பர் 28 கொல்றதுல ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் டேங்க்லான் என்னோட பிளானை கண்டுபிடிக்கிறத பத்தி கவலையே படாம இருக்கலாம் அப்படின்னு வில்லத்தனமா ஒரு ஐடியாவை இவனும் போடுறான். அங்க கட் பண்ணி யோமாங் டாங், இந்த பேஸ்டிட நான் அடையாளம் கண்டுபிடிக்காம போயிட்டேனே. ஃபயர் டிராகனோட பிரீத் பாய்சனை நான் யூஸ் பண்ணாலே போதும். இந்த டேகரை பாய்சனால கோட் பண்ணிருக்கானுங்க. நான் இந்த ரெட் கலர் மாதிரி இருக்கிற பாய்சனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இவன் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டியான். இதுதான் என்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பாய்சனை நம்ம ஹீரோ மேல தெளிக்க வரா. செத்து போடா யோமாங்டாங். நம்ம ஹீரோ அதை பிடிச்சிட்டு என்ன செய்ய பாக்குற? நான் அவங்ககிட்ட ஆன்சர் தான் கேட்டேன். இந்த மாதிரி ஃபன்னியா எதுவும் செய்ய சொல்லல. என்ன மாதிரி பாய்சன் இது அந்த கத்தியில இருக்கிற பாய்சன் மாதிரியே இருக்கு, ஆனா அதிகமா இல்ல, ரொம்பவே யூஸ் பண்ணிட்ட போல. நீ உண்மையிலேயே எதுவுமே பேச போறது கிடையாதா? அப்பனா உனக்கு பழைய நாகவத்தை கொஞ்சம் வர வைக்கணும் போலயே. என்ன விட்டுரு. ஹோ, இப்பதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்கியா? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்ககிட்ட எது வேணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இல்ல இருக்கட்டும், இதை நான் உனக்கு கொடுத்துட்டு கூட நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து கேட்டுப்பேன். இது ஒன் ஆஃப் த 10 பாய்சன்ல இதுவும் ஒண்ணு. இது ஃபயர் டிராகன் பிரீத் பாய்சன், ஒன் ஆஃப் த 10 பாய்சனா? ஆனா இந்த 10 பாய்சனை இந்த போட்டியில தடை பண்ணிருக்காங்களே. வெயிட் ஒரு நிமிஷம், இது ஒன் ஆஃப் த 10 பாய்சன்ல ஒண்ணுன இது எனக்கான எலிக்சர். இதை மட்டும் இவளுக்கு நான் கொடுத்திருந்தேனே, என்னோட வாழ்நாள் முழுவதுமே வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னை இப்ப போக விடு. இல்ல, நான் நீ ஜெயிக்க உதவி கூட பண்றேன். ஹேய், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் ஆன்சரே சொல்லல. நீ ஜீகில் கிளான் கிட்ட டீல் போட்டிருக்க, அது என்ன டீல்னு என்கிட்ட சொல்லு. என்னது மேரேஜ் அசைன்மெண்டா? ஆமா, அவன் 2 கிளானையும் இணைக்க ஒரு திட்டம் போட்டிருக்கான். இந்த மேரேஜ் மூலமா 2 கிளானுக்குள்ளேயும் எவர் லாஸ்டிங்கா ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவனுங்க உள்ள வரலாம்னு நினைக்கிறானுங்க. ஓ, இப்பதான் புரியுது. யாரு ஹையரா மாறுறாங்களோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளான் கூட சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறானுங்க. அந்த ஜீகில் கிளானோட லீடருக்கு இந்த பவர், இந்த அதிகாரத்துக்கு மேலாம் இவ்வளவு ஆசை வந்துருச்சா? யோமாங்ரிங்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கா. இப்ப நான் என்ன பண்ணேன்? இவனை கொன்றுவா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கியான். அவளும் யாரா நீ? ஏய், என்ன பாக்குற? நீ எவ்வளோ பார்த்தாலும் உனக்கு இதுல இவன் குடிச்சிட்டானா? அந்த பாய்சனை இவன் குடிச்சிட்டானா? இந்த எத்துல என்ன நடக்குது? நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவரா இருக்குன்னு சொல்லறதுக்குள்ளயுமே அவ உடம்பு அப்படியே எரிய ஆரம்பிச்சது. அவெல்லாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறா. ஐயையோ, என்னை விட்டுறா. நீ அதை குடிச்ச பிறகுதான் ரொம்ப பெரிய முட்டாளன்னு நிரூபிச்சிருக்க. ஏன்னா 10 பாய்சனுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்களால கூட இந்த பாய்சனை தாங்க முடியாது. ஹெல்லுல நம்ம சந்திப்போம் யமாங்டாங் அப்படின்னு அவனும் கத்த. ஒரு நிமிஷம், இவனோட கிரிப் எதுக்கு இன்னும் வலிமையாவே இருக்கு? வாவ், என்ன சடன்லியா ரொம்பவே காரமா இருந்துச்சு. பரவாயில்லையே. இப்ப இதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை டேங்க் கிளான்ல பாய்சன் இம்யூனிட்டி லெவல்னு ஒரு லெவல் இருக்கு, அதெல்லாம் புராணத்துல சொல்லப்பட்டது. அதை இவன் அடைஞ்சிட்டானோ?
அவங்கள எந்த பாய்சனாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட அவங்களோட மூச்சு காத்து பட்டா போதும். அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்திருப்பாங்க. என்லைட்டட் ரிலீம் ஆஃப் பாய்சன் இன்கிரீஸ். இந்த மாரி ரிலீம் வந்து இருக்குன்னு என்னோட கிராண்ட்பா சொல்லியிருக்காரு. ஆனா, "நீ அதுக்குள்ளயுமேவா இந்த லெவலுக்கு ரீச் ஆயிட்ட?" அப்படின்னு அவளும் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் சங்க பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்கிறியான். "நிச்சயமா என்ன நீ கொலை பண்ண வந்த பிறகும் உன்னை நான் சும்மா விடுவேன்னு நீ நினைக்கலையே. ஏன்னா இந்த மாரி ஆளுங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கொன்னுடுறான். சரி, என்னோட ஆசுரா ஃபுல்லோட பாய்சன் லிஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன மாரி இன்கிரெடிபிள் பாய்சன் இது. இது மூலியமா யாங் செல் மார்ஷியல் ஆர்ட்ஸ நான் கத்துக்கிட்டேன். அந்த சூரியனோட சக்தி வச்சிருந்தா இப்படிதான் இருக்கும் போல. எனக்கு இந்த கிஃப்ட்ட குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். எதுக்கு சூரியன் வந்து இப்ப இருக்கு? அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும்போதே அங்க இருக்கிற எல்லா ஃபீல்டும் நகர ஆரம்பிக்குது. இல்யூசியன் பேரியர் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. இது வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு. ஏன்னா செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோவ நான் இங்க பார்க்கிறேன். அது நம்ம ஆளுங்க கிடையாது. கிட்டத்தட்ட 200 இல்ல 300க்கும் மேல தான் இருப்பானுங்க. கண்டிப்பா டேங்க் கிளான் இவ்வளோ ஆளுங்கள அனுப்பிச்சிருக்காது. ஜிஎல் கிளான் ஆளுங்க இவ்வளோ ஆளுங்க உள்ள நுழையிறத கண்டுக்காம இருக்க மாட்டானுங்க. அப்பிடின்னா இவனுங்கள ஃபீல்டுக்குள்ள ஒரு பர்ப்பஸோட தான் விட்டுருக்கானுங்க. அவனோட பிளான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் என்ன கொல்ல இவங்கள உள்ள விட்டுருக்கான் போல. ரொம்பவே நன்றி. ஏன்னா எனக்கு சண்டை போட ஆள் கிடைக்காம நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அதோட டைமை மிச்சம் பண்ணதுக்கு. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க ஒன்லி ஒன் சர்வைவர் மட்டும் தான் இருக்கணும் இந்த கூ பாய்சன் பேட்டில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.